ஒரு அண்மை செய்தி. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கணவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ரூபாய் 50 கோடி நில மோசடி வழக்கில் திருப்பூரில் தலைமறைவாக இருந்த பொன்னுசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்செங்கோடு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதியின் கணவர் பொன்னுசாமி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். பிரதாப், கூடுதல் விவரங்கள். கற்பகம், நாமக்கல் அருகே சிறுவம்பட்டியை சேர்ந்தவர் எட்டிக்கன். இவர் கடந்த 1983ஆம் ஆண்டு காதப்பள்ளி கிராமத்தில் 5.82 ஏக்கர் நிலத்தை பழனியாண்டி என்பவரிடமிருந்து கிரயம் செய்துள்ளார். அதன் பிறகு 2023இல் திருச்செங்கோட்டை சேர்ந்த முத்துசாமி என்பவரது மனைவி சாந்தி பெயருக்கு எட்டிக்கன், அவரது மனைவி எட்டம்மாள், மகன் வேலுசாமி ஆகியோர் நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகம் மூலம் பவர் ஆஃப் பாட்டனை செய்துள்ளனர். இந்த நிலையில் 5.82 ஏக்கரில் 8.400 சதுர அடி திருச்செங்கோட்டை சார்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி கணவர் பொன்னுசாமிக்கு விற்பனை செய்துவிட்டார். இந்த நிலையில் சில மாதங்களில் சாந்தி இறந்துவிடவே அவரது பெயரில் எட்டிக்கன் பதிவு செய்த பவர் ஆஃப் ஆர்டரின் ரத்தாகிவிட்டது. இதன் மூலம் மீண்டும் எட்டிக்கன் பெயருக்கு 5.82 ஏக்கர் நிலமும் வந்துவிடும். எட்டிக்கன் எட்டம்மாள் வேலுசாமி பெயரில் உள்ள அந்த நிலத்தை முன்னாள் எம்எல்ஏவின் கணவரான பொன்னுசாமி உண்மையான நில உரிமையாளரிடம் புகைப்படத்தை மாற்றி ஆள் ஏமாற்றம் பண்ணி புதிதாக பவர் ஆர்டர் செய்துவிட்டு நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார். இந்த நிலத்தின் மதிப்பு ரூபாய் 50 கோடி ஆகும். மேலும் அந்த நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து நாமக்கல் மாவட்ட நகர ஊரமைப்பு உதவி இயக்குநர் அலுவலகத்திலும் பதிவு செய்து உரிமம் பெற்றுள்ளார். நிலத்தின் உரிமையாளரான எட்டிக்கன், எட்டம்மாள், வேலுசாமி ஆகியோரை வாழ்வு சான்றிதழ் அதே பெயரில் நபர்கள் வேறு போலியாக தயார் செய்யப்பட்டுள்ளன. தன்னிடம் கார் ஓட்டுநராக சந்திரசேகருக்கு 7.200 சதுர அடி நிலத்தை பொன்னுசாமி கிரயம் செய்து கொடுத்துள்ளார். போலி ஆவணங்கள் மூலம் நிலப்பத்திரம் மோசடி நடைபெற்றுள்ளது. இதற்கு சார் பதிவாளரும் உடந்தையாக இருந்துள்ளார். எனவே தங்களது கைரேகை இல்லாமல் பெயரை மட்டும் பயன்படுத்தி மோசடியாக 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை தயார்படுத்தியுள்ளதாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் எட்டிக்கன், வேலுசாமி ஆகியோர் புகார் அளித்தனர். அதன் பேரில் முன்னாள் எம்எல்ஏ கணவர் பொன்னுசாமி ஆள் மாற்றத்திற்காக உடந்தையாக செயல்பட்டதாக அனுராதா, சந்திரசேகரன், நந்தகுமார், பழனிசாமி, ஆவண எழுத்தாளர் ரவிக்குமார், முருகேசன், ரவிச்சந்திரன் ஆகியோர் 8 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் முதல் நபரான பொன்னுசாமி தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் திருப்பூரில் தலைமறைவாக இருந்த பொன்னுசாமியை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரை ரகசிய இடத்தில் வைத்து அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரை நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்து அவரது வீட்டிற்கு சென்றனர். போலீசார் வருவதை கண்ட பொன்னுசாமி கைதி அணிந்திருப்பதால் வேறு ஊரை மாட்டிக்கொண்டு வருவதாக போலீசாரிடம் கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று பின்புறம் வழியாக தப்பி சென்றுள்ளார். நீண்ட நேரமாக காத்திருந்த போலீசார் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து திரும்பி சென்றது குறிப்பிடத்தக்கது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.